வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ் மாத பலாபலனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் ஆனி மாதம் எவ்வாறு உள்ளது, மகர ராசிக்கு ஆனி மாதம் 1 தொடங்கி 32 தேதி வரைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகுமா, எதிர்பார்த்திருந்த வரவுகள் கிடைக்குமா, எல்லாருமே எதிர்பார்க்குற ஆசை காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஈடேறும். எல்லாருக்குமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் கதவு திறந்துட்டு நிற்கிறது எதுக்காகனா, நமக்கும் நல்ல வரவுகள் வர வேண்டும், நம்மளுக்கும் நல்ல குடும்ப சுமையில் இருந்து நாம் விடுபட்டு வெளியே போகணும், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், நாமும் நல்லா இருக்கணும். இதை எல்லாருமே எதிர்பார்க்குறது. இந்த ஜீவன கர்மா தருகின்ற இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம், மகர ராசியே 10ஆம் இடம். எதையுமே சாதிப்புக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லலாம் நம்மளுக்கு மிகைப்படுத்த முடியாது. அவங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான், அதுதான் 12ஆம் அதிபதி. அங்கே சம்பந்தப்படுகின்ற கிரகம் எதிரான குருவோடு சேர்ந்து சுக்கிர பகவானும் சம்பந்தப்படுறார். ஒரு நற்காரியம் தருகின்ற விஷயத்தில் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் இப்போ இந்த மாதத்தில் நடைபெறும். அதே போல் இந்த ஆணி மாதம் என்று சொன்னால் மிதுனத்தில் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி தான் இவங்களுக்கு சாதகம். இந்த நேரத்தில் போட்டி பொறாமையும் உண்டு. 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுகின்ற புதனோடு சேர்ந்து புத ஆதித்யோகம் பெற்று வேலைக்கான அமைப்பு டைட்டாக இருக்க போகுது. ஐயா, இந்த மாதம் வேலை டைட்டுங்க, போட்டி பொறாமலாம் உண்டு. அதையும் வெற்றி பெற்று நீங்கள் தான் வாழ போகிறீங்க பெரிய லெவலில் வர்றதுக்கு. ஏன்னா 8ஆம் அதிபதி அவர் தான், சூரியன் தான் உங்களுக்கு 8ஆம் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு ஃபேவர் தான். எதையும் தடுத்து நிறுத்தலாம் முடியாது, உங்களெல்லாம் யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சின்ன சின்ன உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும் இருக்கும். உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. போட்டிலாம் உண்டு, வெளியூர் பயணங்கள் என்பது உண்டு. காற்று போல் சுற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். இந்த வேலை முச்சமாக அடுத்த வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். ஆக மொத்த புது டார்கெட்டு வந்துக்கினே இருக்கும், உங்களுக்கு ஆர்டர் வந்துக்கினே இருக்கும். இப்போ ஆர்டரும் கிடைக்கும், டார்கெட்டு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். இதை மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் தடையாக இருந்ததோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. இப்போ எது எடுத்து வைக்கணும் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்வு செய்கின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுது. குரு பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கிறது, அது நான் போதும், அதுவே உங்களுக்கு பெரிய ஃபேவர். 3ஆம் இடத்துல சனி பகவான், 2ஆம் இடத்துல ராகு, அது மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவு. இந்த காதல் சமாச்சாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. அடுத்தவருக்கு செக்யூரிட்டி போகிறது, அடுத்தவருக்கு ஜாமீன் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு அட்வைஸ் பண்ணுறதே முதல்ல நிறுத்திங்க. தயவு செய்து எந்த விஷயம் செய்கிறீங்களோ இல்லையோ அட்வைஸ் பண்ணுறதே நிறுத்திக்கங்க. தேவையில்லாத விஷயத்தை அடுத்தவருடைய திணிப்பது, நம்மளை பற்றிக்கான உறவுகளை பற்றி நாம் சொல்லுவது, நம் உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை விமர்சனம் சார்ந்த விஷயம் என்பது எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளஸ்ஸை மட்டும் சொல்லக்கூடாது, மைனஸும் சேர்த்து சொல்லிடணும். ஏன்னா 2ல் ராகு 8ல் கேதுன்னா அப்போ இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, ஏன் அந்த கடன் பிரச்சனை ஆச்சு, நம்மளுக்கு எதனாலும் சொல்லணும், சொல்யூஷன் கேட்கணும். ஏன்னா இவங்களுக்கு சொல்யூஷன் எல்லாருக்குமே தெரியும். ஆக மொத்தம் இருந்தால் கூட நாம் அந்த சொல்யூஷனை பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு முறைக்கு 2 முறை ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை யார் எடுத்துதுன்னா பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு நாம் அதை வின் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வாறு நாம் துணிவோடு செயல்படுகின்றோமோ அப்போ தான் நம்மளுக்கு துணிவான பாதை, தெளிவான பாதையெல்லாம் காட்டும். ஒரு மனுஷனுக்கு தெளிவான பாதை எங்கே கிடைக்குன்னா, கிரகங்களுடைய தாக்கம். கிரகங்கள் 7ஆம் இடத்துக்கு செல்வது, நம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதி எங்கே செல்கிறனா கிரகத்தில் 7ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது அவருடைய வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு நேரடி பார்வையில் விழத்தால் இது வரைக்கும் ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணி இப்போ இன்னொரு கிரகமும் சப்போர்ட் பண்ணி ஆவணி 21 வரைக்கும் பணவரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். குடும்பத்தில் நிறைய பேருக்கு தொலைஞ்சு போன பொருள், மகர ராசிக்காரங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க. இந்த நேரத்தில் தொலைஞ்சு போன பொருளாக இப்போ மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் கிடைக்க போகுது. நிறைய விஷயம்லாம் இவங்களுக்கு சேஞ்சஸ்லாம் கிடைக்கிறதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் தொலைஞ்சு போச்சு, எனக்கு கொலுசு தொலைஞ்சு போச்சு, எனக்கு நெக்லஸ் தொலைஞ்சு போச்சு, இப்படி சொன்னவங்கெல்லாம் இந்த மாதம் எப்படியோ டேக் ஓவர் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும். கவலையே படாதீங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்திறமையோடு வாழ போகிறீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் வாழறதுக்கான காலம். செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சி 6ஆம் தேதிக்கு அப்புறம் நடைபெறும். இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று காணப்பட்ட செவ்வாய் பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற காலம் ரிஷபத்தில் அமரப்போகிறார். அவருடைய பார்வையும் நேரடியாக 11ஆம் இடத்தையும் பாதிக்கும், நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும்.
ஓரளவுக்கு உடம்பு சுமை சார்ந்த விஷயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். நான் இல்லைன்னே சொல்ல, சில கடுப்பான உணவுகள் சார்ந்த விஷயங்கள், ஃபுட்டு இது மாதிரி விஷயத்தில் தவிர்த்து கொள்வது, சைவ உணவுகளை உட்கொள்வது, இது மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. அதாவது எப்படி சொன்னால், நிறைய டைமிங் கிடையாது சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். நான் வேலையே டைட்டாக இருக்குது, அப்படி இப்படி போக்குவரத்துலேயே இருக்கேன், நம்ம பயன்பாட்டுக்கே வர முடியல சாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனி பயன்பாட்டுக்கு வருகின்ற காலம். ஒரு முறைக்கு 2 முறை, ஒரு முறைக்கு 3 முறைக்கு 4 முறை இதெல்லாம் நாம் செயல்படுத்தணும். எங்கு சென்றாலும் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா மறதியெல்லாம் ஏற்படும். அந்த மறதி சார்ந்த விஷயத்தை யார்கிட்ட வாங்கணும் கடன் அதெல்லாம் கூட மறந்துடுவீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வேலை டைட்டாக இருக்கும், வருமானம் டைட்டாக இருக்கும், அதில் நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறதுன்னு தெரியாது, எங்கே இடத்த வாங்கிட்டோம் எங்கே போட்டிருக்கோம், இந்த மாதிரி விஷயத்தையும் கண்காணிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஐயா. ஆனால் இனிவரும் காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ், நிறைய பிரைட்னஸ் இதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்று சொல்கிறார் போல் ஆட்டோவில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்ற மாதிரி மகர ராசிக்காரங்க எடுக்கின்ற முடிவு இந்த காலம் உங்களை உயர்த்தும். பணவரவு, செல்வாக்கு இந்த மாதிரி விஷயத்தில் இருந்து வந்த தொல்வையான விஷயம்லாம் மாற்றிடும். நிறைய தடையான விஷயத்திலேருந்து உங்களை மேற்கொள்ளக்கூடிய காலமெல்லாம் ஏற்பட போகுது. குடும்ப சுமையிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. ஒருவருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கல்வியில் பெரிய தேர்ச்சி பெற்று பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஆகமொத்த உங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய லெவலில் வரப்போகுது. 3ஆம் இடத்தில் சனி பகவானுக்கு மேலே அவருடைய பார்வையும் பதியுது. முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறுகின்ற காலமாகும். தடைகளை நீங்கக்கூடிய காலமாகும். திருமணத்தை உடனுக்குடன் ஏற்படுத்துகின்ற காலமாகும். இந்த சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி 21ஆம் தேதிக்குள்ளே ஆணி 21க்குள்ளே நிறைய சேஞ்சஸ். சில பேருக்கு காதலோடு சேர்ந்து தடம்பிட்டு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் எல்லாம் ஏற்படும். அதன் பொறுமையின் நிதானத்தை இந்த நேரத்தில் கடைபிடிப்பது என்பது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. நிறைய பேருக்கு டிஃபால்ட்டாக இருக்கும், அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. எனக்கு வானம் நான் பிரேக்கப் பண்ணின்னு சொன்னவங்களாம் பார்த்தா திடீர்னு பார்த்தா மறுநாள் பார்த்தா 8 மணி கிளம்பிடும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும். இல்லைங்க அவர் பிடிக்கலைங்க அப்படின்னு சொன்னவங்களாம் பார்த்தா உடனே தலையை ஆட்டிட்டு ஓகே ஆகிடும். 10 நாளில் திருமணத்தை முடிக்கிறதுக்கான காலம் எல்லாம் ஏற்பட போகுது. ஏன்னா மங்களகாரகன் அந்த சுக்கிரனோட வீட்டில் அமர்வது என்று சொல்லுதான். உடனுக்குடன் திருமண பாக்கியமெல்லாம் கிடைச்சிடும். உடனுக்குடனே வெற்றி பாதையெல்லாம் கிடைச்சிடும். ஏன்னா 5ஆம் இடத்தில் அமர போகிறாரு. அந்த பாதையெல்லாம் உங்களுக்கு தெளிவான பாதையை எடுத்து செல்லுகின்ற அமைப்பு. 6ஆம் இடத்துல சூரியன் ஆதிக்கம் பெறுவது, புதன் சம்பந்தப்பட்ட ஆட்சி பெறுவது இதெல்லாமே உங்களுக்கு பராக்கிரமத்தை கொடுக்கும். ஆக மொத்த உங்கள் வாழ்க்கையை தெளிவான பாதையும் தெளிவான போட்டி பொறாமை எல்லாமே இருந்து ஒரு ஜாக்பாட் விஷயத்தை கொடுக்கக்கூடிய கலப்பை பயங்கர ரஃபாக இருப்பீங்க. ஐயா இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். ஐயா சொத்து வாங்கிறது விற்கிறது இது மாதிரி விஷயத்தில் எதனா இருந்தால் அந்த தடையெல்லாம் விலகிறதுக்கான காலம். குடும்ப சுமையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. குடும்ப சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. நம்ம கிட்ட இருக்கிற நோய் நொடி முதல்ல விலக போகுது. முதல்ல நம்மக்கிட்ட பிரசனஸாக இல்லை, முதல்ல நாம் பிரசனஸாக இல்லை. அதனால் அதை சரியாது பண்ணுறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். குடும்பம் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம், இடப்பெயர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தரும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கேட்டகரி கிடையாது, இனிமேல் ப்ளஸ் கேட்டகரி தான். உங்கள் வாழ்க்கை எவ்வாறு போது, நாம் எந்த அடிப்படையில் இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது, இதை எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் ஆணி மாதம் அங்கீகரிக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவோம். ஐயா ஒரு அடையாளம் காட்ட போகுது உங்களுக்கு. நீங்கள் யார், உங்களுக்கான அமைப்பு என்ன, நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தீங்க, என்ன வேலை செஞ்சால் நீங்கள் பெரிய லெவலில் வரலாம். இந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. வாழ்க்கையை மகாலட்சுமி நம்மளுக்கு யோகங்கள் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களாம் திருப்பதி ஏழுமலையான அலமேல் மங்காபுரத்தை சென்று இறைவனை வழிபடுறதுக்கு முன்னே அந்த பத்மாவதி தாயார் லக்ஷ்மி தாயாரை வழிபட்டுட்டு ஒரு முறை திருமலை திருப்பதிக்கு சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த மகர ராசிகாரங்கள் ஏற்பட்டு வந்த புனிதயம் இல்லையா ரங்கநாத பெருமானை வழிபடு. காவிரி ஆற்றுல ஒரு குளியில் போட்டு குடும்பத்தோடு சென்று மகர ராசிக்காரங்க ஆதி திருவரங்கத்துக்கு செல்வதும், மணலூர் பேட்டைக்கு அருகாமையில் உள்ள ஆதி திருவரங்கத்துக்கு செல்வதும், அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று இறைவன் எம்பெருமான் ஏழுமலையான் ரங்கநாத பெருமான் ரங்கநாயகி அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய பூத உடல் அங்கே திருவானைக்காவல் என்று சொல்லக்கூடிய அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட கோடி அந்த ஜம்பு மகேஸ்வரரையும் சனி பகவானையும் தாயாரையும் வழிபட்டு சமயபுரத்தால் வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தில் வெற்றி காண முடியாமல் போனதோ அதெல்லாம் வந்து கண் திருஷ்டி, பெய்வினை, கோளாறுகள் அனைத்தும் நீங்கும். ஐயா நீங்கள் வாழ்க்கையை தெளிவான பாதையை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முறையாவது சென்று ஸ்ரீரங்கத்தை வழிபடுங்க. பெரிய லெவலில் முன்னேற்றத்தை காணலாம். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திருமணமோ குழந்தையோ என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு தடை ஏற்பட்டதோ
குடும்ப சுமையாக இருக்கட்டும், வேலையாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், எல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. எதிரிகள் தொந்தரவாகட்டும், எல்லாருமே விடுபட்டு வெளியே செல்வாங்க. அடுத்தவருக்கு ஜாமீன் போகிறது, அடுத்தவருக்கு பணத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தை தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.